போற்றியோம் நம சிவாய போற்றியோம் நம சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சத்தை போக்கும் பஞ்சகவ்ய விளக்கு. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா, அது கடைசி அந்த தீபம் எரிஞ்சு அணைய போகிற நேரம் அதை உட்காந்து பார்த்துட்டே இருக்கப்போ மனசு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இந்த ஃபீல் உங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காகவும், விளக்கு சில நேரம் எரிய மாட்டேங்குது மேடம் அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்களுக்காகவும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது பொறுமையாக நல்ல நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டிங்க அப்படின்னா அது அணையாமல் நின்று எரியும் கடைசி நொடி வரைக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இப்பேற்பட்ட உலகத்தில் நம்ம உயிர் என்ன பாடுபட்டுருக்கு அப்படின்றத காமிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று. இன்னொன்று, இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் போகிறப்ப என்ன பாடுபடும் அப்படின்றது நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் நம்மளோட முன்னோர்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது படுக்கையிலேருந்து இறந்து போகும்போது பக்கத்தில் இருந்து பார்த்தவங்களுக்கு இந்த ஃபீல் கண்டிப்பாக உணர முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி உணர்ந்த ஒரு விஷயம், என்ன பாதித்த ஒரு விஷயம் அப்பாவோட இறப்பு. எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னோடய வயசில் அதை நான் பார்த்தேன். ஸோ அது பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த மாதிரி தீபம் அணையும் போதோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் இந்த மாதிரி போராடும் போது அந்த உடம்பை விட்டு உயிர் போகிறது என் கண்ணு முன்னாடி வந்து போகும். ஸோ அப்படி ஒரு ஃபீல் தான் இது எனக்கு கிடச்சிது. என்னடா சாமி கும்பிடும்போது இறப்பை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் இது நினைக்கணும் இல்லை நினைக்காமல் இருக்கணுன்றது வேறு. நம்ம மனநிலை எப்படி எதை நோக்கி போகுது, ஒரு விஷயத்தை பார்த்தா நமக்கு என்ன ஃபீல் வருது, என்ன ஞாபகம் உண்டாகுதுன்றது இருக்குது இல்லையா. ஸோ நான் ஃபீல் பண்ணேன் அந்த விஷயம், என் மனசை பாதித்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பஞ்சகவ்ய விளக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.